ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். செலியன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. பாக்கியா சாப்பிட்டு போச்சலியா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாடுலாம் வேணாமா, அதுக்கப்புறம் நான் உனக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் தேவையில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு செலியன் சொல்கிறாரு. இப்போ தாத்தா செலியனை சத்தம் போடுறாரு. பெத்த தாயை பார்த்து இப்படியாட கேள்வி கேட்பேன் அப்படின்னு திட்டுறாரு. எனக்கு கோபம் யார் மேலனாலும் இருக்கட்டும், அதை சாப்பாடு மேலே காமிக்காத, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. என்ன தாத்தா அப்படின்னு சொல்றாரு செலியன். இப்ப அம்மா சாப்பாடு போடுவாங்க, அதுக்கப்புறம் அதையே தியாகி லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு அதுக்கப்புறமா எமோஷனல் பிளாக்மெயில் வேற பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு செலியன் சொல்றாரு. தாத்தாவுக்கு கோபம் வந்துருது. தேவையில்லாததெல்லாம் பேசாத, நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போ அப்படின்னு கோச்சிட்டு போயிடுறாரு. இனி அங்க வராங்க. ஜெனியக்கா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, ஜடப்பினி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா ஜெனிட்ட சொல்றாங்க, நீ அத்தைக்கும் மாமாக்கும் சாப்பாடு போடு ஜெனி, இனியாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இனியா சொல்றாங்க, நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாமா, நான் என்ன நானே பார்த்துப்பேன் அப்படின்னு கோச்சிட்டு போயிடுறாங்க. நீ என்கிட்ட பேசாதமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா மாமியார் இப்ப பாக்கியாட்ட சொல்றாங்க, போன வாரம் நீ ஆபீஸ்ல இருந்தப்ப அம்மா அம்மான்னு உன் பேரை சொல்லி ஏங்கிட்டே இருந்தா, சாப்பிட மாட்டேன்னு அழுதுட்டே இருந்தா, இப்ப பாத்தியா உன் பேரை சொன்னாலே கோபப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட அப்பாவை தான் கிட்ட இருந்து பிரிச்சுட்ட அப்படின்னு அவளுக்கு கோபம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க, இந்த குடும்பத்தை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியாவோட மாமியார். எழில் பாக்கியாட்ட சொல்றாரு, நீ இதை பத்திலாம் கவலைப்படாதம்மா, இனியாவோட கோபம்லாம் 2 நாள் தாமா அப்படின்னு சொல்றாரு. நீ போய் உன்னோட ஆபீஸ் வேலையை பாருமா அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பாட்ட கேக்குறாங்க, என்ன விஷயம், உங்க முகமே சரியில்லை, நேத்துல இருந்து இப்படிதான் இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோபி அப்பா சொல்றாரு, அந்த பயலை இங்க இருந்து துரத்தி விட்டோன்னே நேரா அவன் ராதிகா வீட்டுலதான் போய் நின்னா அப்படின்னு சொல்றாரு. ராதிகா வீட்டுல இருந்து அவன் வரத நானே பார்த்தேன் அப்படின்னு ராமமூர்த்தி சொல்றாரு. எல்லாம் பாக்கியாவால தான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் பண்ண தப்புக்கு பாக்கியா என்ன பண்ணா அப்படின்னு ராமமூர்த்தி கோபப்படுறாரு. நீங்க அந்த ராதிகா போய் பார்த்து பேசுனீங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. நான் ராதிகாவை நல்லா திட்டிட்டு தான் வந்தேன் அப்படின்னு ராமமூர்த்தி சொல்றாரு. தான் எழில் அமிர்தாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. எழில் சொல்றாரு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க எழில், என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அம்மாவா இந்த முடிவு எடுத்திருந்தாலும் அவங்க மனசுல ரொம்ப வலி இருக்கும் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. உங்களால அவங்கள புரிஞ்சுக்க முடியாது, ஆனா என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவை பார்த்து நான் பேசுறதுக்கு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, இப்பவே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு, அதெல்லாம் சரியாகட்டும், ஒரு நாள் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, அம்மாவுக்கு சப்போர்ட்டிவா இருங்க அப்படின்னு அமிர்தா எழில்கிட்ட சொல்றாங்க. தான் ஈஸ்வரி ராதிகாவோட வீட்டுக்கு வராங்க. ராதிகாவை பார்த்து கேக்குறாங்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிரு, என்னோட பிள்ளை எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இல்ல அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. சரி, ராதிகா வீட்டுல இருக்கிற ரூம்ல எல்லாம் போய் தேடி பாக்குறாங்க. நாங்க மறைச்சு வைக்கலன்னு சொல்றோம்ல அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. இங்க மறைச்சு வைக்கலன்னா என்ன, முந்தானையில தான் மறைச்சு வச்சுக்கிட்டேல அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.